எப்படி ஒரு வேரியபிளுக்கு நம்ம வேல்யூஸ் இனிஷியலைஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கும் சேம் சின்டாக்ஸ் தான். டேட்டா டைப் ஸ்பேஸ் விட்டு வேரியபிள் நேம் இஸ் ஈக்குவல் டு வேல்யூ. ஸோ அப்போ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் கொடுத்து ஒரு வேல்யூ கொடுக்கணும். தென் முடிக்கிற இடத்துல செமிகோலன். இது சின்டாக்ஸ். அப்போ டேட்டா டைப் வந்து என்ன டைப் ஆஃப் டேட்டா நம்ம யூஸ் பண்றோங்கிறத டிஃபைன் பண்ணும். வேரியபிள் நேம்ங்கிறது எந்த வேரியபிள் யூஸ் பண்றோமோ அதோட நேம். தென் ஈக்குவல் டு யூஸ் பண்ணியிருக்கோம், அதான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். தென் வேல்யூங்கிறது எந்த வேல்யூ நம்ம அசைன் பண்ண போறோமோ அதை டிஃபைன் பண்ணிடும். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் இன்ட் ஸ்பேஸ் விட்டு b ஈக்குவல் டு 5. ஸோ இன்ட் இஸ் அ கீவேர்ட், bங்கிறது வேரியபிள் நேம், 5ங்கிறது வேல்யூ. ஸோ அப்போ b is a variable of type வந்து integer and assigned with the value 5. இந்த மாதிரி வேல்யூஸ் வந்து அசைன் பண்ணிக்கலாம் வேரியபிள்லயே. The next example float space விட்டு radius equal to 5.5. ஸோ இதுல radiusங்கிறது ஒரு வேரியபிள், டைப் வந்து floating type and assigned with a value 5.5 which is a real number. The next example char c. So char is a data type, c is a variable of type char. So அதுல நான் ஒரு வேல்யூ அசைன் பண்ணணும். ஸோ கேரக்டர் டைப்புங்கிறதுனால சிங்கிள் கேரக்டர் தான் அசைன் பண்ண முடியும். ஸோ சிங்கிள் கேரக்டர் கான்ஸ்டன்ட் சிங்கிள் கோட்ஸ்ல தான் அந்த வேல்யூவை நம்ம கொடுக்கணும். தென் முடிக்கிற இடத்துல கண்டிப்பா செமிகோலன். So here c is a variable of type on the character type and assigned with a single character a, which is a single character constant, so enclosed within single quotes. The next example double. So double space with d is equal to some long digit. Then முடிக்கிற இடத்துல semicolon. அப்ப here d is a variable of type on the double and assigned with a long floating point number.